வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் டைம். இப்ப எத குறித்து பார்க்க போறோம்னா, தமிழக அரசின் சாதனைகள் பார்ட் 2 பார்க்க போறோம். இதுல வந்து தோல்வி விடுதிகள பத்தி பார்க்க போறோம். இதுல தமிழக அரசின் சாதனைகள் இது மிக முக்கியமான மைல்கல் இது, தோல்வி விடுதிகள். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறங்கள்ல வந்து ரீலோகேட் ஆயிட்டு பெண்கள் வந்து கிராமப்புறங்கள்லேருந்து ரீலோகேட் ஆயிட்டு போயிட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வேலைக்காக போவாங்க. அவங்களுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூரா தங்குறதுக்கு வந்து இடம் ஏற்படுத்தி குடுக்குறது வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கிய பணியா இருந்தது. அதுக்காக தான் வந்து தோல்வி விடுதிகள் ஏற்படுத்தியிருக்காங்க. தமிழகத்தில பல மாவட்டங்கள்ல வந்து தோல்வி விடுதிகள் ஏற்படுத்தியிருக்காங்க. இப்ப கிருஷ்ணகிரி மாவட்டத்தில கூட ஒசூர்ல அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. ஒசூர்ல தோல்வி விடுதிகள் அமையணும்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னர் எங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட கோரிக்கை குடுத்து, அத வந்து அப்ரூவ்ட் வாங்கியிருக்கேன். தோல்வி விடுதிகள் வந்து விரைவில் வந்து ஒசூர்ல வரப்போகுது. அ அ அதுக்கான கடிதம் கூட நான் வாங்கியிருக்கேன். இது எத குறித்து பார்த்தோம்னா, பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்ப வந்து ஏற்படுத்தி குடுக்குது. அதுல வந்து எத்தன பேர் பெண்கள் வந்து தங்குறாங்க, 3 பேர் தங்குறாங்களா, 5 பேர் தங்குறாங்களா, அது மாரி எத்தன பேர் தங்குறாங்களோ அதுக்கேத்த மாரி ரென்ட் இருக்கு. அவங்களுக்கு வந்து எல்லா அடிப்படை வசதிகளும் அதுல இருக்கும். முக்கியமா வந்து பெண்கள் பாதுகாப்பா தங்குறதுக்கு வந்து வாய்ப்பு ஏற்படுத்தி குடுக்குறாங்க. அங்க தங்கிட்டு அவங்க வேலைக்கு போயிட்டு பத்திரமா அ வீட்டுக்கு திரும்ப முடியும். அங்க ஸ்டே பண்ணி வேலைக்கு போயிட்டு லீவ் நாட்கள்ல வந்து வீட்டுக்கு வர முடியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தமிழக அரசு ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. இத வந்து மத்திய அரசே வந்து பாராட்டி, தமிழக அரசின் தோல்வி விடுதிகள் வந்து சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டு அறிக்கை கூட வெளியிட்டிருந்தாங்க. அத நீங்க பார்த்துருப்பீங்க. இது தமிழக அரசின் சாதனைகள் பார்ட் 2 தொடர்ந்து சூரியன் டைம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் டைம்.